வணக்கம் மக்களே. ஓகே, ஸோ இனி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரன் கார் ஃபைனல் நம்ம கேமுக்கு வரும்போது அதோட சீட் கோடு, அது மட்டும் இல்லாமல் நியூ டாக்ஸி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்டோட சீட் கோட்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்க வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் குடுன்னு. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம அப்டேட்டுக்கு என்ன வந்திருக்கோம்னா, ஸோ இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குது, செமையாக இருக்குது. எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி வீடியோ லைக் போட்டு ஒரு 1K லைக் வச்சு கொடுங்க. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு அப்டேட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து புதுசாக ஒரு கார் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, மெக்லரன் கார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதே மாதிரியே ஒரு சூப்பர் காரை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த கார் எப்படி இருக்கும், அது எப்படி, என்ன சீட் கோடு, எப்போ வரப்போகுது அப்படின்றத அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இனோவா வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது 100% கன்ஃபார்ம், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரன் அப்படின்னு ஒரு சூப்பர் கார் நம்மளுக்கு வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இது 100% வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இனோவாவும் வரும், ஸோ இந்த காரும் வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் அப்டேட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டோட டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இனோவா கார் நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கார் நம்மளுக்கு அப்படியே வரப்போகுது. சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டோட டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மந்தில் வந்து ஃபர்ஸ்ட் வீக், ஸோ இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்து போன ஒரு ஆர்ஜிஎஸ் டூலோட சீட் கோடு. ஸோ அது என்னன்னா ஜெட் அப்படின்னு போடுங்களேன். என்ன ப்ரோ ஜெட்டுன்னு போட்டால் ஜெட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இது கண்டிப்பாக ஆல்ரெடி வந்தது தான். பட் கண்டிப்பாக இந்த சீட் கோட் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அப்படியே வாகனத்தில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜெட்டாக பறக்குங்க பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா சல்லுன்னு பறக்குது, சும்மா சில்லுன்னு போகுது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பீங்க. போய் கேமில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஜெட்டுன்னு போட்டு பாருங்க. வானத்தில் சும்மா அப்படியே மிசைல் போடுற மாதிரி சொயின்னு போயிட்டே இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு வேற லெவலுக்கு இதில். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட் கோடுன்னு சொல்கிறேன், அதுவும் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இதே சீட் கோட் தான் அதுவும். பட் ஜெட்டுக்கு வந்து இன்னொன்று வரும் வானத்தில், என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் எனிமி. இப்போ நான் போடுற பாருங்க. ஸோ ஓகே, உங்கள் ஃபோன் எடுத்துவாங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு அடுத்தது ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஹெலி, HELI ஹெலி அப்படின்னு போட்டுக்கோங்க. அது நம்ம ஊட்டோண்டு ஓடுற ஹெலி கிடையாது, ஹெலிகாப்டர் தான் ஹெலி அப்படின்னு ஒரு சீட் கோட் இருக்கு. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஹெலிகாப்டராக பறக்கும், சொயின்ட்டு. ஓகே, எங்கே ப்ரோ பறக்கவே இல்லை, என்ன ப்ரோ ஏமாத்திட்டியா அப்படின்னுவீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் மக்களே. அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஆச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து வானத்தில் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெட்டு சொயின்னு வந்துடும். பட் ஹெலிகாப்டர் டிரைவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க. எங்கடா வரவே இல்லை, இவ்வளோ நேரம்லாம் ஆகாதே. ஓகே, அப்படி வரலாம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கூட போடுங்க ஹெலி அப்படின்ட்டு. ஸோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் இங்கே மேலே ஒன்று வருது பாருங்க, எங்கேயோ சத்தம் கேட்குது. தாங்க பாருங்க, தூரத்தில் போது பார்த்தீங்களா ஒரு ஹெலிகாப்டர். அடப்பாவி, ஜெட்டு கூட கீழே பறக்குது. பட் இந்த ஹெலிகாப்டர் அம்மா பெரிய தூரத்தில் போது பார்த்தீங்களா. வாவ், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி போறீங்க. நிறைய பேர் மறந்து போன சீட் கோட் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீட் கோட் அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் 2-3 நீங்கள் மறந்து போன ஒரு சீக்ரெட் ஆர்ஜிஎஸ் டூல் சீட் கோட் நான் இந்த வீடியோ சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பைக் வரப்போகுது அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது எப்படி வரப்போகுது, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ போலீஸ் பைக் இப்போ இல்லை, ஒரு வருஷமாகவே வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் வரைக்கும் வந்ததாவே பாடு கிடையாது. பட் இப்போ நம்மளுக்கு ஆர்ஜிஎஸ் மெனு மோடு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் ஆல்ரெடி ஹண்டர் பைக் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக் அதில் விட வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ அதாவது ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் போய் நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக சீட் கோடு வரனாலும் இந்த மாதிரி மெனு மோடில் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மக்களே. ஸோ இந்த போலீஸ் பைக் தான் நான் சொல்கிறேன். இது நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பட் வரல. பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேபி வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டாக்ஸி பார்த்தோம்ல, ஸோ அந்த டாக்ஸியுமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ரக் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் ட்ரக்கும், இந்த டாக்ஸியும் இந்த போலீஸ் பைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னிருந்தோம்ல, ஸோ மறந்து போனால் ஒரு ஆர்ஜிஎஸ் ஹிடன் சீக்ரெட் சீட் கோட்ஸை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளை போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டானுங்க, அவ்வளோதான், நம்மளை மடையாக போட்டுருவாடுங்களே. ஓகே ரைட்ரா, இத்தனை போலீஸ் எதுக்குடா பிடிக்கிறதுக்கு, ஒருத்தம் வந்தாலே நான் சரண்டர் ஆயிடும்டா. நம்ம ஊரில் இருக்கிற அம்மா பெரிய போலீஸும் நம்ம கூப்பிட்டு வந்து நம்மளை மகையாக பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் சீட் கோட் பார்க்க போகிறோம். சீட் கோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P1 அப்படின்னு போட்டுட்டு SD அப்படின்னு போட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறனோ அதே பண்ணுங்க, ஒரு எண்டில் ஒரு வேற லெவலான ஒன்று நடக்கும். ஸோ பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிவன் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் போயிட்டு, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கேமிங் ஸ்டுடியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஆர்ஜிஎஸ்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு RGS22 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே P1 அப்படின்னு இருக்கும், நேம் அப்படின்ட்டு பக்கத்தில் P1 அப்படின்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு வாட்டர் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சிட்டியை பார்த்தீங்கன்னா வாட்டரில் மூழ்கின மாதிரி கூட நம்ம பண்ணலாம், ஃப்ளட் வந்த மாதிரி, சுனாமி வந்த மாதிரி. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வாட்டர்னு போட்டு சேவ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல போட்டு சேவ் பண்ணிங்களா, ஸோ அந்த இடத்துக்கு ஓடிப்போங்க. ஸோ குடுன்னு எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு வெளியே தான் போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம குடுன்னு ஓடி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அடி என்ன ப்ரோ அது தண்ணி இருக்குது, அழகா ரைட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் வாட்டர் ஸ்கொயர் மாதிரி கியூப் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு மாடிஃபை பண்ணலாம் நம்ம கேமையே, சுனாமி வந்த மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா மோட் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் ஆன் ஆயிரும். ஸோ அப்புறம் இந்த கியூபை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காப்பி பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் அப்படியே ஃபுல் சிட்டியும் வந்து தண்ணிக்குள்ள முழுகிற மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, யாருமே இதை பற்றி போடவே இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலன்ட்டு நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா போர் அடிக்குள்ளே மாடிஃபை பண்ணி விளாட்லாம் நம்ம கேமையை. ஸோ ஓகே, செம்மையாக இருக்குல்ல? ஸோ இது எனக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தெரியல, ஸோ இது இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே பாருங்க, ஸோ இந்த சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சிட்டி ஃபுல்லாக தண்ணீர் முழுகிற மாதிரி நம்ம பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அறவில் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் சீக்ரெட் RGS டூல்ஸ் சீட் கோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், 2-3 பற்றி. ஸோ கடைசியாக நம்ம இதை பார்த்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ டெய்லியுமே நம்ம அப்டேட் போடுவோம், நம்ம டெய்லியுமே நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ டெய்லியும் என்னென்ன இந்தியன் மிக்ஸில் வரப்போகுதுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்தவொடனே கண்டிப்பாக நீங்களும் கேமில் விளாடுங்க. ஸோ கண்டிப்பாக வர்றது தான் நான் சொல்லுவேன், வராதுன்னு சொல்லிடுவேன். ஸோ ஹவுஸ் கலர் க்ரீன் அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் கலரே மாற்றலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அடுத்தது ஹவுஸ் கலர் பிளாக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி சில கலர்ஸ் தான் வரும். அடுத்தது ஃபோன் கலரையும் மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோன் கலர் ரெட்டு இல்லை க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோன் கலரே நீங்கள் மாற்றலாம். செம்மையாக இருக்குல்ல? ஸோ அடுத்தது இன்னொரு சீக்ரெட் சீட் கோட் இருக்குது. அது என்னன்னா ஸோ RGS டூல்ஸில் போயிட்டு UI அப்படின்னு போட்டுங்க, UI ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ ஒன்றுமே தெரியாது, ஸ்க்ரீன் பளிச்சுன்னு இருக்கும், அந்த ஐகான்ஸ்லாம் மறைஞ்சு போயிடும். இது செம்ம ஃபியூச்சர். சப்போஸ் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அடுத்தது ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா திருப்பி வந்துடும், செம்மையாக இல்லை? ஸோ அடுத்து நம்ம அப்டேட்டில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் கோட் போட போகிறோம். என்ன சீட் கோட்னா ஸ்மால் பிளேயர் அப்படின்னு போட்டால் ஸ்மாலாக மாறிடுவான். அடுத்த அப்டேட்டில் பிக் பிளேயர் அப்படின்னு போட்டால் பிக்காக மாறுற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் ஆகலை, வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, நெட் பேக்லேயே அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. ஸோ டெய்லியுமே நம்ம வீடியோ அப்டேட்ஸ்லாம் பாருங்கள், நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். டாடா, பை பை, see you.